நம்ம வந்து ரெட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் சாஸ் பாஸ்தாக்கு வந்து பாஸ்தாவை வந்து பாயில் பண்ணிக்கோங்க. மேக்ரோனிஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்தாவை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பாயில் பண்ணுறப்ப வந்து சால்ட் அண்ட் ஆயில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து காஞ்ச மிளகாய் 2-3 தக்காளி எடுத்து அதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அப்போ கொஞ்சம் காரம் குறைஞ்சிரும். இன்னொன்று வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறப்ப வந்து அது ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து போயிட்டுருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கார்லிக் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இது தோல் உரியிற அளவுக்கு வரும். அப்போ வந்து அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கார்லிக் போட்டு வெங்காயம் போட்டு அதை வந்து சிம்மில் வச்சுருங்க. அந்த டைமில் வந்து நம்மளோட தக்காளி அந்த இது வந்து ஆறிடும். அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அண்ட் தென் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து அதில் ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம பேனுக்கு போட்டதுக்கப்புறம் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க, ஒரு கொஞ்சோன்னு தேவையான அளவு மட்டும். அண்ட் தென் வந்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து கொஞ்சம் சாலிட் மாதிரி கொஞ்சம் திக்காகும். அப்போ வந்து மேக்ரோனிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டுடலாம். கொதிக்கிற டைமில் போட்டு அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கெச்சப் வந்து போட்டுருங்க. லாஸ்ட்டில் இதெல்லாம் போட்டு நல்லா கெட்டியாகவே அப்படியே மேக்ரோனிஸ் எடுத்து போட்டுருங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ண வேணாம், ஏன்னா வந்து கெச்சப்லேயே வந்து சால்ட் இருக்குது. ஸோ அந்த பாஸ்தாவில் மட்டும்தான் வந்து நான் வந்து சால்ட் ஆட் பண்ணேன். அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கோங்க. என் தம்பிக்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கு. ஸோ இந்த டிஷ் வந்து பாஸ்.